வணக்கம். ஒருத்தர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் கையை நீட்டுங்கன்னாரு. கையை நீட்டினேன். இந்த 4 விரலும் வெவ்வேறு மாதிரி இருக்கு இல்லைங்க? ஆமாம். ஆனால் மடக்குனீங்கன்னா இந்த 4 விரலும் ஒரே மாதிரி இருக்குங்க பாருங்கன்னாரு. ஆமாங்க, ஒரே சைஸில் இருக்குது. இதனால தான் நம்ம எந்த வேலைக்கும் பயன்படுத்த முடியுது. நீட்னா பல்வேறு நீளத்தில் இருக்கிற அந்த விரல் மடக்குனா ஒரே சைஸில் இருக்கிறதுனால தான் நம்ம பயன்படுத்த முடியுது. அதே மாதிரி நம்ம வெவ்வேறு விதமான குணநலன்களோடு இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாம் ஒரே மாதிரி மனநிலையோடு இருந்தோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுதான் டீம் பில்டிங்னாரு. நம்ம கையை டீம் பில்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த கையில் இருக்கிற விரல்கள் ஒரே சைஸில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொரில்லா கை மாதிரி இருக்கும், சிம்பன்சி கை மாதிரி இருக்கும். அந்த கையை பயன்படுத்தவே முடியாது. 4 விரலும் இவருங்க 5 விரலும் ஒரே சைஸுங்க அப்படின்னா அவர் பயன்படாத கை வச்சுருக்காருன்னு அர்த்தம். வெவ்வேறு விதமாக இருந்தால் தான் அது பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு திறன் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கான விரல் கட்டை விரல், இருக்கிறதுலேயே வீக்கான விரல் சுண்டு விரல் கிடையாது. இந்த விரல் தான் வீக் இருக்கிறதுலையே. அது வீக்காக இருக்கிறதுனால தான் பக்கத்தில் ஒரு ஆள் தேவைப்படுது. பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆள் வச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம வீக்குன்னு அர்த்தம். எங்கே போனாலும் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனால் நம்ம வீக்காக இருக்கோம்னு அர்த்தம் ஆச்சா. அதனால் இந்த விரல் தான் இருக்கிறதுலையே வீக், இதுதான் இருக்கிறதுலையே ஸ்ட்ராங். இப்போ இது எல்லாம் சேர்ந்தால் தான் ஸ்ட்ராங்கு. தனியாக இருந்தால் வீக்காக இருக்கும். அப்போ நம்ம விரலே ஒரு டீம் பில்டிங் கான்செப்ட். அப்போ வெவ்வேறு விரல்கள் மடக்கும் போது ஒரே அளவில் இருக்கிற காரணத்தினால்தான் அவை மகத்தான காரியங்களை செய்வதற்கு பயன்படுகின்றன. மற்ற விலங்குகளுக்கும் மனுஷனோட விரல்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ சிம்பன்சிக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் குரங்கெல்லாம் இப்படி கிளையை பிடிச்சிக்குது. இப்போ புலியோ சிங்கமோ எதையும் பிடிக்க முடியாது. ஆனால் குரங்கு கிளையை பிடிக்குது, சிம்பன்சி பிடிக்குது, கொரில்லா பிடிக்குது. ஆனால் அதால் செய்ய முடியாது. இப்போ ஒரு சிம்பன்சி ரொம்ப பயிற்சி பண்ணோம்னா ஒரு மோட்டர் பைக் ஓட்டும், ரொம்ப பயிற்சி பண்ணணும். ஆனால் சில காரியங்கள்லாம் சிம்பன்சினால் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா ஏதோ ஓவியம் போடுதுங்கிறாங்க. சில சிம்பன்சிஸ்லாம் ஓவியம் போடுது. ஆனால் சர்வ சாதாரணமாக நம்ம சில காரியத்தை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய இந்த கட்டை விரல் இருக்குது பாருங்கள், இது ஒரு அப்போசபிள் தம். இதை ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கட்டை விரலோட எந்த விரலை வேணால் இணைக்கலாம். இந்த பாருங்கள், இந்த விரலை இணைக்கலாம், இந்த விரலை இணைக்கலாம், இந்த விரலை இணைக்கலாம், எல்லா விரலையுமே நீங்கள் இணைக்கலாம். அதனால தான் நம்ம செயல்படுத்த முடியுது. சரி, இதிலேருந்து என்ன பாடம் கற்றுக்கலாம்? வெவ்வேறு திறமை உள்ள, வெவ்வேறு உருவங்கள் உள்ள, வெவ்வேறு ஆற்றல் உள்ள மனிதர்களும் ஒரு மகத்தான காரியத்தை செய்வதற்கு உதவுவார்கள். அப்போ ஒரு டீம்னு நம்ம பில்டு பண்ணாலே ஒரே மாதிரியான இன்டெலிஜென்ட்டான ஆளுங்களை போட்டிங்கன்னா அந்த டீம் காலி. ஒருத்தனுக்கு ஒருத்தன் நீ இன்டெலிஜென்ட்டாக நான் இன்டெலிஜென்ட்டான்னு எவன் சொல்கிறதையும் எவனும் கேட்க மாட்டான். இப்படித்தான் பல நிறுவனங்களும் இன்றைக்கி இருக்குது. ஆனால் ஒரு ஆள் ஒரு விஷயத்தில் கெட்டிக்காரன், நான் நல்லா பிளான் பண்ணுவேன், நான் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவேன், நான் நல்லா அக்கௌண்ட்ஸ் போடுவேன், நான் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவேன், நான் நல்லா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுவேன், நான் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன், நான் நல்லா டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நான் நல்லா ப்ராஜெக்ட் பண்ணுவேன், நான் நல்லா ஃபினான்ஸ் கொண்டு கொடுப்பேன். இப்படிப்பட்டவங்க சேரும்போது தான் அது ஒரு சரியான டீம் பில்டிங். ஆனால் அவங்க எல்லோரும் சேரும்போது இந்த 4 விரலும் ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே மனநிலையோடு ஒரே அர்ப்பணிப்போடு அவங்க செயல்படணும். இது வேறுனா ஒரு டீம் பில்டிங்க்கு மட்டுமா? கிடையாது. எல்லாமே வித்தியாசமாக இருக்கும்போது தான் வாழ்க்கையே சுகமாக இருக்கும். எல்லா ரூமும் ஒரே சைஸ் இருந்து ஒரு வீடு கட்டினோம்னா அது அசிங்கமாக இருக்கும். சில ரூம் சின்னதாக, சில ரூம் பெருசு. சில பேர் எதுக்காக கட்டுறோன்னே தெரியாது. பார்த்திங்கன்னா சாமி ரூம் ரொம்ப பெருசாக இருக்கும், எல்லோரும் உருண்டு புரள்ற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூம் சின்னதாக கட்டுவாங்க. எல்லா ரூமும் ஒரே சைஸ் இருந்தாலும் அது அழகான வீடாக இருக்காது. ஆனால் எல்லா ரூமும் பயன்படுற மாதிரி இருக்கணும். சில பேர் சில ரூமில் உள்ளே போனதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய பங்களாவில் இருந்தார். சில ரூமுக்கு அவர் போனதே இல்லை. எதுக்குங்க இந்த ரூம்னா, சும்மா இருக்கட்டுமேனு கட்டினங்க அப்படின்னா, அது எதுக்கு இருக்குது? அங்கே எலி தான் இருக்குது, பெருச்சாளி ஓடுது, கரப்பாம்பூச்சி ஓடுது, மனிதர்கள் இருக்க முடியல, அந்த மாதிரி. அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, இந்த டிவர்சிட்டி தான் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாகுதுன்னு. நீங்கள் சாப்பிடும்போது கூட கீரை சாப்பிட்றது நல்லது. ஆனால் தினமும் முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா கெட்டது. ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு நாள் அகத்திக்கீரை, ஒரு நாள் வெந்தயக்கீரை, ஒரு நாள் சிறுகீரை, ஒரு நாள் அரைக்கீரை, ஒரு நாள் முளைக்கீரை, ஒரு நாள் குப்பைமேனி, இப்படி சாப்பிட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி காலையில் ஒரு காய்கறி, மத்தியானம் ஒரு காய்கறி, நைட்டு ஒரு காய்கறி, நேற்று ஒரு காய்கறி, இன்றைக்கி ஒரு காய்கறி, நேற்று ஒரு க்ரீன். இப்போ காலையில் ஒரு தானியம்,
காலையில் ஒரு தானியம்னா மத்தியானம் ஒரு தானியம், நைட்டு ஒரு தானியம், இப்படி ரிச்சு. இந்த டைவர்சிட்டி தான் உணவை கூட செழிப்பாக்கும், உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லா ஆக்கும். உடல் வந்து எவ்வளவு செழிப்பாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு அதில் டைவர்சிட்டி இருக்கணும். ஒன்றையே சாப்பிட்டோம்னா அதுவும் கிட்டத்தட்ட எல்லா விரலும் ஒரே சைஸில் இருந்தால் எப்படி பயன்படாதோ அந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி தான் மனிதர்கள் வந்து வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறதுனால தான் நம்ம அழகாக இருக்குது. இந்தியாவினுடைய பெருமையே என்ன? இந்தியாவுடைய பெருமையை ஒவ்வொரு ஊரில் மனிதர்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு மாதிரி நடனம், ஒவ்வொரு மாதிரி உணவு. தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி சாப்பாடு, கேரளாவில் போனால் ஒரு மாதிரி சாப்பாடு, வேறு எங்கேயும் அப்படி கிடையாது. யூரோப்பில் எங்கே போனீங்கனாலும் ஒரே மாதிரி ப்ரெட்டு, ஒரே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, ஒரே மாதிரி ஃபிங்கர் சிப்ஸு, ஒரே மாதிரி பீஸா. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. பணியாரத்திலே வெவ்வேறு, தோசையிலே வெவ்வேறு. இந்த டைவர்சிட்டி தான் நமக்கு அழகு. அதனால் மனிதர்கள் வேறுபடுவது இயல்பு. வேறுபடுகிற மனிதர்கள் ஒன்றை செய்கிற போது மனநிலையில் ஒத்து வருவார்களே ஆனால் அவர்கள் அதை மகத்தான நிகழ்வாக மாற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.